வணக்கம் நண்பர்களே. சந்திர அதியோகம். சந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி ஒரு யோகம் இருக்குது ஜாதகத்தில். அப்படிப்பட்ட ஜாதகம் மிக அற்புதமான செல்வ செழிப்போட இருப்பான். ஒரு ராஜாவை போல வாழ்வான். அவன் போகிற இடமெல்லாம் நல்லா இருக்கும். அவன் இருந்தான்னா அங்கே அவன் போய் கால் வச்சானா அவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா இருப்பாங்க. போகிற இடமும் நல்லா இருக்கும். அவன் அப்படிப்பட்ட ஒரு ராசியான ஒரு மனிதர் அவர். அந்த சந்திர அதியோகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மகராசம்பா, நல்ல ராசியான ஆள் பார்த்தாலும் இவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தோம்னாவே நல்லாயிடும். இவரை போய் பார்த்துட்டு வந்தாவே நல்லது நடக்கும். இவர் சொன்னார்னா அது நல்லது நடக்கும். அந்த மாதிரி சந்திர அதியோகம் அவங்க கிட்ட போனாவே நமக்கு அந்த கிரேஸ் உருவாகும். அப்படிப்பட்ட சந்திர அதியோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை சந்திரன். அந்த சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருக்கணும். அதாவது சுபகிரகம்னா குரு, சுக்கிரன், புதன், இந்த மாதிரி 3 கிரகங்கள் 6, 7, 8 3ல் ஏதோ ஒன்றில் மாறி இருக்கலாம். அதாவது 3 ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த யோகம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கிடைக்காது. 3மே தனித்தனியாக 3, 6, 7, 8 3லையுமே நிற்கணும். அந்த கிரகங்கள் முன்ன பின்ன மாறி எப்படி வேணால் நிற்கலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த சூரியனில் இருக்கக்கூடிய சக்தி அப்படியே டெட் ஆப்போசிட்டாக அந்த சந்திரனில் பட்டு அந்த கிரகங்களோட வைப்ரேஷன் நேரடியாக அந்த தாக்கம் அதிகமாக கிடைக்குது, ஈர்த்துக்குது. வளர்பிறை சந்திரனில் இருக்கும்போது அந்த 3 கிரகங்களோட ஈர்ப்பு விஷயம் இந்த ராசிக்கு கிடைக்குது. அந்த ராசி கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவன் மிக பிரகாசமான மனிதனாக இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா முகராசிப்பா, ஜொலிப்பான். அவன் அதாவது இந்த மனுஷனுக்காகவே ஓட்டு போடுவானுங்க. அவர் நின்றுட்டாரு, அவர் முகத்துக்காகவே ஓட்டுது. இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, சில தலைவர்கள், கலைஞருக்கு கூட அந்த ஒரு பிரகாசம் உண்டு. இருந்தாலும் அவர் அறிவு பூர்வமாக ஜெயித்தவர். சில பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அவரு சில தவறான விஷயங்கள் நிறையா பண்ணியிருந்தாலும் ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு கிரேஸ் இப்போ ஒரு போப்பாண்டவர் அந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு பூசாரியாக இருப்பார், சாமியாராக இருப்பார், அவர் கிரேஸாக இருப்பார். அந்த கிரேஸ் கிடைக்கணும்னா இந்த சந்திர அதியோகத்தில் தான் கிடைக்கும். அப்படி இந்த கிரகங்கள் இருக்கும்போது என்னென்னா நித்யானந்தர் பார்த்தீங்கன்னா சாதாரண நிலைமையில் இருந்தான். பார்த்தீங்கன்னா அவன் வளர்ச்சி மேலே வளர்ச்சி அடைஞ்சு எங்கேயோ போயிட்டான். எவ்வளவோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த சந்திராதியோகம் இருக்கும். இருந்தால் தான் அடிப்படையிலேருந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த கிரேஸ் வரும். ஒருத்தனை இப்போ ஜக்கி வாசுதேவ் இருக்கார், அவரை சுற்றி ஏன் அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், ஏன் அவர்கிட்ட போய் அவ்வளோ பேர் குவிகிறாங்க? ஆனால் அவரை போல் எத்தனையோ பேர் சாமியார் இருப்பாங்க. அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஒரு ஈர்ப்பு தன்மையை ஒரு மனுஷன் மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்திர அதியோகங்கிறது மிக முக்கியமான யோகம். அந்த யோகம் தான் புரிஞ்சுக்குங்க. அது உங்களுக்கும் இருந்தால் மகிழ்ச்சி. அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அவங்க வாழும் வரை ஒரு வள்ளல் மாதிரி ஒரு பெரிய போகிற இடமெல்லாம் கூட்டம். இந்த விஜய் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு போகிற இடமெல்லாம் ஒரு கூட்டம், ஒரு மக்கள் சக்தி, ஒரு கிரேஸு, இதெல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட சந்திராதி யோகம் உங்களுக்கு இருந்தால் மகிழ்ச்சி. நன்றி.